Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா யுவர் ஃபால் 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்பானிஷ் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி 18+ தான். தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. இது வந்து மை ஃபால்ட் மூவியோட அபிஷியல் சீக்வலா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1ல நம்ம கதையோட ஹீரோயினான நிக்கும் நோவாவும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸ்டெப் பிரதரும் ஸ்டெப் சிஸ்டரும் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுனால அவருடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவங்க காதல் என்ன கன்ஃபியூஷன் இருக்குங்கிறத பார்ட் 1ல பயங்கரமான ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸோட எண்டிங் சூப்பரா முடிச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா பூம் அப் பண்ணி விட்டுருப்பாங்க. பார்ட் 2ல இந்த ரிலேஷன்ஷிப் மேட்ரு வீட்டுல தெரிஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கு எதுக்குறாங்க, பேரண்ட்ஸ்குள்ள வரக்கூடிய பிரச்சனை என்ன, அட் தி சேம் டைம் இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின் 18 வயசு முடிஞ்சு ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு போறாங்க. போற இடத்துல பார்த்து பேசி பழகி நெய்பர்னால வரக்கூடிய பிரச்சனை, ரூம்மேட் பண்ணக்கூடிய சம்பவம்னு சொல்லி ஒரு சில விஷயம் நடக்கும்போது பேரலா ஹீரோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஆபீஸ் அசிஸ்டண்டா கூட வந்து ஒர்க் பண்றா. அந்த பொண்ணோட ஆஸ் மேல நம்ம கதையோட ஹீரோவோட கண்ணு திரும்ப நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயினோட இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, இவங்களை பிரிக்கணும்னு இவங்க பேரண்ட்ஸ் போட்ட பிளான்ல ஜெயிச்சாங்களா, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவை ரொம்ப குளோரிஃபை பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. 18+ டிராமா தான். தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. மொத்தம் 3 நிமிஷத்துலயே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம புக்கட்டை கழட்டவே கஷ்டப்பட்ட இவனுங்க ஜட்டியவே கழட்டானுங்கன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பேசக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. பேரலா பாத்தீங்கன்னா ஹீரோவை குழப்பி வரதை தன் ஹீரோயினுமே ஒரு கேரக்டர் பயங்கரமா போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணுது. 18 வயசுல அவங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணலாமா, காதல் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்ன, லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் கூடவே பாத்தீங்கன்னா காசு இல்லாததுனால காசு இருக்கவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு என்ன, காசு இருக்கிறதுனாலதான் இவன் இப்படி ஆடுறாங்கிற பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐடியாலஜி எல்லாத்தையுமே உடைச்சு காதலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய காமத்தை எக்ஸ்போஸ் பண்ணதான் நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. எமோஷன்ஸ் ஹார்ட் ஹிட்டிங்கா நீட்டா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஹீரோயினுக்கு நடுவுல சூப்பரா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். சீன்ஸை மட்டும் தான் படத்துல நிறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் ஃபீல் குட் சீன்ஸ் ஏதாச்சும் எவால்வேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் டிஃபரெண்டா என்கேஜிங்கா நீட்டா முடிச்சிருக்காங்க. 50 Shades of Grey, கிஸ்ஸிங் பூத், ஒன் நைட் ஸ்டாண்ட், 316 ஏகப்பட்ட படத்தோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் சீன்ஸ் இதுல இருந்துச்சு. ஹீரோயினோட கேரக்டர் தாண்டி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி இவங்களோட ஆப்போசிட் கேரக்டர்ஸா இருந்து சீன்ஸ்ல நிறைய விஷயத்த கான்ட்ராஸ்டா எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த அலையை விட்டுட்டு கலைய ரசிடாங்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ரேசிங், ரொமான்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே நீட்டா இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா செம்ம சவுண்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் தரமா பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். 2 மணி நேரத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீடா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு எபோவ் ஆவரேஜான எரோட்டிக் ரொமான்டிக்கல் டிராமா ஸ்டைல தான் மூவியை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஃபீல் குட் டிராமாவா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சன்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. பல இடத்துல படம் அடி வாங்கி இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில கிஃப்ட்டை விட கிஃப்ட் ஆஃபருக்கு எப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அப்பவே காதல்ல தோத்து போயிருவோங்கிறதுக்கான பதில் எல்லாம் இதுல நீட்டா சொல்லியிருந்தாங்க. பார்ட் 1 சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பார்ட் 2ல டென்ஷன் பில்டிங் சீக்வென்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப பிரெடிக்டபிளா சிம்பிளான ஃபார்மேட்ல தான் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு தமிழ் டப்டு ரொமான்டிக்கல் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் இருக்கு. இந்த யுவர் ஃபால்ட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.